ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1684வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே திருக்கண்ணபுரத்து எம்பெருமானை, திருக்கண்ணபுரத்தை மங்களாசாசனம் செய்யும் 100 பாடல்கள் அடங்கிய 8ஆம் பத்தினை அனுபவித்து வருகிறோம். அதிலே 8வது திருமொழி. இந்த திருமொழியிலே எம்பெருமான் செய்தருளிய அவதாரங்கள் 10 அவதாரங்களை பற்றியும் சொல்லி, அந்த அவதாரங்கள் எதற்காக செய்யப்பட்டன, மக்களுக்கு, அடியார்களுக்கு, தொண்டர்களுக்கு அவருடைய துயர் தீர்ப்பதற்காக செய்தருளின அந்த அவதாரங்களை சொல்லி, அந்த அவதார சிறப்பு தோன்ற இங்கே திருக்கண்ணபுரத்திலே எழுந்தருளி இருக்கிறான் எம்பெருமான். அந்த எம்பெருமானை சரணடைந்து நாம் உய்வோம் என்ற கருத்துப்பட இந்த பாடல்களை எல்லாம் இந்த 8ஆம் திருமொழியிலே சொல்லியிருக்கிறார். அந்த 10 பாசுரங்களையும் அனுபவித்து விட்டோம். அந்த 10 பாசுரங்களின் கருத்துக்களின் சுருக்கமான பொருளை மீள்பார்வையாக சேர்ந்து பார்க்கலாம். இந்த திருக்கண்ணபுரம் பரமப்பிராபியம், நாம் பெறத்தக்க பெரும் பேறு என்றார் முன் திருமொழியிலே, 7வது திருமொழியிலே. திருக்கண்ணபுரம் நமக்கு பேறு என்பது மட்டுமா? நெடுங்காலமாக நம்மை பெறுவதற்காக எம்பெருமான் பிறந்த பிறவிகளை அனுபவிக்காத நாம் அவற்றை இங்கேயே திருக்கண்ணபுரத்தில் கண்டு இவனை வணங்கலாம் என்கிறார் இந்த திருமொழியிலே. இந்த அவதாரங்கள் செய்த எம்பெருமானை இங்கே திருக்கண்ணபுரத்திலே வணங்கலாம். அந்த அவதாரங்கள் செய்த எம்பெருமான் தான் இங்கே இருக்கிறான் என்கிறார். திருக்கண்ணபுர பெருமான் தன்னுடைய பல அவதார நிலைகளை ஆழ்வாருக்கு காட்டி கொடுக்க அவற்றையெல்லாம் கொண்டாடி பேசி இனியராகிறார் இத்திருமொழியில். மச்ச, கூர்ம, வராக, நரசிம்ம, வாமன, பரசுராம, தசரதராம, பலராம, கிருஷ்ணாவதாரங்களை ஒவ்வொரு பாசுரத்திலும் அனுபவித்து பாடிச் செல்கிறார். ஞானத்தை உண்டாக்குகையாலே அவன் படிகளையும் இத்தலத்தில் கண்டேன் என்று அறிவை அளிப்பனவாக இத்திருமொழியில் ஈடுபடுகிறார் ஆழ்வார். இந்த 8ஆம் திருமொழி பாசுரங்களின் கருத்து தொகுப்பினை இப்பொழுது சுருக்கமாக பார்க்கலாம். வானோர் அளவும் எனத் துவங்கும் முதல் பாசுரம். கடல் வெள்ளம் தேவர்களின் உலக எல்லை வரையிலும் பறந்து சென்ற காலத்திலே வலிமை கொண்ட வடிவுடைய மீனாக அவதாரம் செய்து ஆச்சரியப்படும்படியாக எல்லோரையும் பிழைக்கச் செய்த தாமரை போன்ற இரு கண்களை உடையவனும் திருக்கண்களை உடையவனும் விகாரமற்ற உருவையுடைய கண்ணபிரானாக திரு அவதரித்தவருமான பெருமானை அழகிய பரந்த விளைவுமிக்க வயல்களை உடையதும் காடுகள் செறிந்த கொல்லைகளை உடையதுமான திருக்கண்ணபுரத்திலே அடியேன் கண்டுகொண்டேன் என்கிறார் முதல் பாசுரத்திலே. அடுத்து மலங்கு விலங்கு என துவங்கும் 2ஆம் பாசுரம். உள்ளேயுள்ள கடலுக்குள்ளே உள்ள மீன் சாதிகள் தடுமாறும்படியாக பெரிய வெள்ளம் குழம்பும்படியாக ஆழமான அந்த இடத்திலே ஒரு மலையை நட்டு, மந்திரமலையை நட்டு, ஒளியோடு கூடிய அமுதமானது தோன்றும் வரையில் ஒப்பற்ற ஆமையாய் இருந்து கொண்டு அந்த மந்திர மலையானது 4 புறமும் அசைந்து வரும்படியாக பெரிய அக்கடலிலே, அந்த பார்க்கடலிலே அந்த மலையை தாங்கி கொண்டிருந்த ஆச்சரியமான பெருமானை கடலை அருகிலே உள்ள திருக்கண்ணபுரத்திலே அடியேன் கண்டுகொண்டேன். மச்ச, கூர்ம. அடுத்தது வாமன அவதாரம், மன்னிக்க வேண்டும், பன்றி அவதாரம். பாரார் அளவும் என துவங்கும் 3ஆம் பாசுரம். கடல் வெள்ளம் பூமி பரப்பு முழுவதும் சூழ்ந்த காலத்தில் வளைந்த கோரப்பல்லை உடைய அழகிய திருமேனியை உடைய வராகமூர்த்தியாகி பூமியை எடுத்த பெருவலிமை உடையவனான சர்வேஸ்வரனை, வராக அவதாரம் எடுத்தவனை, கூரிய வாய் அலகுகளை உடைய நாரைகளானவை ஆரல் மீன்களை இரையாக கொள்ள நினைத்து நீரிலே பாய்ந்த அளவிலே கயல் மீன்கள் அஞ்சி ஓடும்படி உள்ளதும் மேகங்கள் படிந்த சோலைகளை உடையதுமான திருக்கண்ணபுரத்தில் அடியேன் கண்டுகொண்டேன் என்றார்.
3வது பாசுரத்தில். 4வது பாசுரம் உழைந்த அறியும் என துவங்கும் பாசுரம். இதிலே நரசிம்ம அவதாரம் சொல்லப்படுகிறது. கண்டபோதே அஞ்சு நடுங்க வேண்டும்படியான சிங்க உருவையும் மனித உருவையும் ஒரு சேர பொருந்தச் செய்து நரசிங்க உருவாய் தோன்ற அப்போதுண்டான கோபத்தைக் கண்டு விண்ணுலகத்தவர்களும் அஞ்சு நடுங்க பகைவனான இரணியனுடைய மார்பை சண்டையிலே இருபிளவாக்கி அளித்த வளைந்த நகங்களை உடைய பெருமானை அழகிய நெற்கதிர்கள் செழிப்பாக முற்றி நெற்களத்திலே அவற்றை சேர்த்து வைக்க பெற்ற இடங்களை உடைய கண்ணபுரத்திலே அடியேன் கண்டுகொண்டேன் என்கிறான். அடுத்து 5ஆம் பாசுரம் தொழும் நீர் வடிவின் என துவங்கும் பாசுரம். யாவரும் கண்டவுடன் வணங்க வேண்டும்படியான தன்மையை உடைய ஆகர்ஷணத்தை உடைய வடிவு கொண்ட வாமன வடிவில் அவதரித்து முன்பொருகால் மாவலியிடம் இந்த உலகத்தை இறந்து பெற்ற விகாரமற்ற உருவை உடையவனான சர்வேஸ்வரனை எப்பொழுதும் உழவு வேலை செய்யும் வயல்களிலே பொன் விளைய பெற்றதும் வேறு சில இடங்களில் முல்லை மலர்களும் கருமுகை மலர்களும் செங்கழு நீர் பூக்களும் மலரப் பெற்றதுமான திருக்கண்ணபுரத்திலே அடியேன் கண்டுகொண்டேன் என்றார். அடுத்து வடிவாய் மழுவே என துவங்கும் 6ஆம் பாசுரம். கூர்மை பொருந்திய வாயை உடைய கோடரியே ஆயுதமாக கொண்டு பரசுராமனாய் திரு அவதாரம் செய்து 21 தலைமுறை அளவும் பூமியில் நிறைந்திருக்கின்ற அரசர்களாகிய பகைவர்களை தொலைத்த விடுக்கை உடையவனான எம்பெருமானை வண்டுகள் குடும்பமாக தேனை எடுத்து பருகும்படியாக நீலோற்பல மலர்கள் தேனை பெருக செய்யும் மணமிக்க சோலைகளை உடைய திருக்கண்ணபுரத்திலே அடியேன் கண்டுகொண்டேன். அடுத்து 7வது பாசுரம் வையமெல்லாம் என துவங்குகிறது. உலகமெல்லாம் ஒன்று சேர்ந்து திருவடிகளில் விழுந்து வணங்க தான் ஒருவரையும் வணங்க வேண்டும்படி இராத அரசருக்கு அரசனாய் சக்கரவர்த்தியாய் ராமபிரானாய் திரு அவதாரம் செய்து கொடிய கோபத்தை உடைய இலங்காவாசிகள் இலங்கை மக்கள் அரண்களை உடைய இலங்கையில் இருந்த அரக்கர்கள் குடும்பத்தோடும் யமலோகத்திற்கு ஓடிச் செல்லும்படியாக கொடிய போர்க்களத்தில் கடுமையான போர் நடத்திய பெருமானை ராமபிரானை சக்கரவர்த்தி திருமகனை குளிர்ந்த நெய்தல் நிலத்தை உடையதும் மணமிக்க தாளைகளை வேலியாக உடையதுமான திருக்கண்ணபுரத்தில் அடியேன் கண்டுகொண்டேன் என்றார். ஒற்றை குலையும் என துவங்கும் 8ஆம் பாசுரம். இது பலராம அவதாரத்தை சொல்லுகின்றது. ஒரு காதில் தொங்குகின்ற திருக்குண்டலமும் ஒரு பக்கத்தில் கலப்பையும் விளங்க பலராமனாய் திரு அவதாரம் செய்து வெற்றி பெறுவதையே இயல்பாக உடையவரும் வேல் படையை உடையவருமான அரசர்கள் வீர சொர்க்கத்திற்கு சென்று சேரும்படி கொடிய போர்க்களத்திலே அவர்களை அழியச் செய்த வெற்றியை தொழிலாக உடைய பெருமானை 3 ஓமத்தீயும் திருமாளிகை தோறும் எல்லா வீடுகளிலும் விளங்கும்படி கலைகளை கற்ற வைத்தியர்களை அந்தணர்களை உடைய திருக்கண்ணபுரத்திலே அடியேன் கண்டுகொண்டேன் என்கிறார். துவரிக்கனிவாய் என துவங்கும் 9ஆம் பாசுரம். பூமி பிராட்டியின் துயர் தீர்த்த கண்ணன் கிருஷ்ணாவதாரம். இலவம்பூ போலவும் கொவ்வைக்கனி போலவும் சிவந்த வாயையுடைய பூமி பிராட்டியானவள் பாவிகளை சுமப்பதால் உண்டான துக்கம் தொலைந்து சுகப்படும்படியும் பாரத போரில் எதிர்த்த அரசர்கள் நிலை குழம்பும்படியாக இரவு பொழுதில் திரு அவதரித்த சுவாமியை ஒரு புறத்தில் கடல் அலைகள் முத்துக்களை கொண்டு வந்து ஒதுக்கி தள்ளவும் இன்னொரு புறத்தில் அழகிய சென்னல் பயிர்கள் சாமரம் போல் வளைந்து வீசமும் பெற்ற திருக்கண்ணபுரத்தில் அடியேன் கண்டுகொண்டேன் என்கிறார். மீனோடு ஆமை கேளல் என துவங்கும் 10ஆம் பாசுரம் 10 அவதாரங்களையும் குறித்து சொல்லக்கூடிய நிறைவு பாசுரம் பலச்சுருதி. மச்சம், ஆமை, வராகம், நரசிம்மம், வாமனம், பரசுராமன், ஸ்ரீராமன், பலராமன், கண்ணபிரான், கல்கி ஆகிய திரு அவதாரங்களை செய்யும் இயல்பினனான எம்பெருமானை திருக்கண்ணபுரத்திலே சேவித்து அடியேனான திருமங்கையாழ்வார் அருளிச் செய்த தேன் போன்ற இனிய சொற்களை உடைய இத்தமிழ் பாசுரங்களை சொல்வோரது பாவங்கள் நீங்கிவிடும் என்று பலன் சொல்லி நிறைவு செய்தார். இந்த திருமொழியிலே 10 அவதாரங்களும் வேறு வேறு காலங்களில் எம்பெருமானால் நடத்தப்பட்டது. வேறு வேறு காரணங்களுக்காக அடியார்களை
காப்பதற்காக, அடியார்களுடைய துயர் தீர்ப்பதற்காக, பூமி பாரம் தீர்ப்பதற்காக, வேதங்களை கொண்டு வருவதற்காக, பார்க்கடலை கடையும் போது அந்த மந்திரமலையை காப்பதற்காக, அது ஏன் அமுதம் எடுத்து தேவர்களுக்கு செல்வத்தை திரும்ப பெறுவதற்காக, இப்படி மகா பிரளயத்தின் போது உலகை காப்பதற்காக, இப்படி பல பல காரணங்களுக்காக அவதாரங்கள் செய்தான் எம்பெருமான். அந்த காலத்திலெல்லாம் நாம் இல்லை. நாம் அப்போது இல்லாத அந்த குறையை தீர்ப்பதற்காக அந்த 10 அவதாரங்கள் செய்த அந்த எம்பெருமானுடைய சிறப்பு இயல்புகள் தோன்ற நமக்கு அருகிலேயே வந்து அர்ச்சாவதாரமாய் திருக்கண்ணபுரத்து எம்பெருமானாய் அவன் எழுந்தருளி இருக்கிறான். அவனை சரணடைந்து வணங்கினோமானால், சேவித்தோமானால் நம்முடைய குறைகளை தீர்த்து நம்மை காப்பான் அவன் என்ற செய்தியை சொல்லி, நான் அவனை இங்கே கண்டுகொண்டேன் என்று சொல்லி நீங்களும் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லுவதாக இந்த திருமொழி அமைந்திருக்கிறது. அற்புதமான ஒரு திருமொழி. இந்த அளவிலே இந்த திருமொழி நிறைவு பெறுகிறது. பெரிய திருமொழி 8ஆம் பத்து, 8ஆம் திருமொழி உரை விவரணம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த பதிவிலே அடுத்த திருமொழி 9ஆம் திருமொழியின் ஒரு முன்னுரையோடு நாளை பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். திருக்கண்ணபுரத் எம்பெருமான் சௌரிராஜ பெருமாள் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் செய்யும் கலிகன்றி திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். உரைப்பெருமன்னர் வியாக்கியான சக்கரவர்த்தி பரமகாருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.